ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த அதிகாலை आराधना वंदिर एल्लारें कतरा आशीर्वाद है। प्रभु यीशु मसीह के नाम से सबको मैं बता देता हूँ, सुबह सुबह परमेश्वर की आराधना में आए हैं, सबों को परमेश्वर आशीष करेगा। अब तक अच्छे प्रार्थना बिनती हमने सुने तो நல்ல ஜெப கிருபை கேட்டோம். கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல போகிறோம். இன்னைக்கு கடைசியில் உங்களை यमन स्तोत्र ஜெபத்தை நடத்தி देव பிள்ளைகளும் ஜெயிப்பாங்க. आज आखिर में भाई यमन आपको प्रार्थना में चलाएंगे और परमेश्वर के जन आपके लिए प्रार्थना करेंगे। चलिए आज के समय जाएंगे। इस महीने में परमेश्वर के लिए तकलीफ और परमेश्वर में खुशी, इसी के बारे में देख रहे हैं। இந்த மாதத்தில் கர்த்தருக்காக பாடுகள், கர்த்தருக்குள்ளாக சந்தோஷம், பாடுகளும் பரவசமும், அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லது, இன்றைக்கு ஒரு வசனம் பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1:8 दूसरा तीमुथियुस 1:8 2 Timothy chapter 1 verse 8. அது நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. என்னோடு கூட தீங்கு அனுபவி. எதுக்காக? கர்த்தருடைய சாட்சி அல்லது கட்டப்பட்டிருக்கிற ஊழியக்காரரை குறித்து வெட்கப்படாத. ஆண்டவருக்காக சாட்சியில் வெட்கப்படாத. ஆண்டவருக்காக சாட்சியில் அவரை உபத்தது வெட்கப்படாத. தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு கஷ்டம் வந்துட்டு வெட்கப்படாத. ஆனால் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்துக்காக கொஞ்சம் தீங்கு அனுபவி. கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, சுவிசேஷத்துக்காக நெல், देव वल्लम होने कड़ेगा। इसलिए हमारे प्रभु की गवाही से और मुझसे जो उसका कैदी हो लज्जित न हो, आप शर्मिंदा ना हो। प्रभु यीशु की गवाही देने से तकलीफ होती है, शर्मिंदा ना हो। और परमेश्वर के सेवक लोग कितने कैद हुए हैं, कितने लोगों को तकलीफ हुआ है, उसको देखकर आप लज्जा मत हो। अरे बाप रे, मसीह क्रिस्ती बोलेंगे तो हमें भी ऐसे कैद करेंगे ना, मत डरो। पर उस परमेश्वर की सामर्थ्य के अनुसार सुसमाचार के लिए मेरे साथ दुख उठाओ। परमेश्वर तुम्हें सामर्थ्य देगा। परमेश्वर के लिए हर दुख सहने के लिए, हर दुख उठाने के लिए मेरे संग दुख उठा, मेरे संग दुख उठा। என்னோடு கூட தீங்கு அனுபவி. கர்த்தரை குறித்த சாட்சி, परमेश्वर के बारे में गवाही। प्रकाशित वाक्य 1:9 में, रेवलेशन 1:9 வெளிப்படுத்தல் 1:9, வெளிப்படுத்தல் 1:9, பிரகாசித்த வாக்கிய 1:9 में இங்கே யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், யோவான் प्रेरित कहता है, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியாக இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் 10 மைல் தீவில் இருந்தேன். मैं यहोवा जो तुम्हारे भाई और यीशु के क्लेश और राज्य और धीरज में तुम्हारा सहभागी हूँ, परमेश्वर के वचन और यीशु के गवाही के कारण पतमुस नाम टापू में था। परमेश्वर के वचन और यीशु मसीह के गवाही, தேவனுடைய வசனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருந்ததுனால ये प्रेरित யோவானா यीशु का प्यारा चेला था. இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் ஆண்டவருக்கு பிரியமான சிஷ்யனாக இருந்தான். हमेशा यीशु के सीने में लगा रहेगा. எப்போதும் இயேசுடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தவர். இதோ ரோமாபுரியில் நீரோ என்ற பேரரசு வருகிற காலத்தில் எல்லா அப்போஸ்தலர்கள், எல்லா தேவனுடைய பிள்ளைகளை அவர் கொன்று கொண்டிருந்தார். कई साल के पहले जब नीरो नाम का एक चक्रवर्ती रोम सरकार में आए, वो मसीह लोगों के खिलाफ उठा और मसीह के सारे प्रेरितों को वो मार डाला। कई परमेश्वर के लोगों को मार डाला। आखिर में ये यूहन्ना प्रेरित को अच्छे गर्म होकर उबलने वाले तेल के अंदर डालकर उसको जलाना चाहा. இந்த யோவான் அப்போஸ்தலரை கொதிக்கிற எண்ணெயில் போட்டு அப்படியே வெந்துடணும் என்று உள்ளே போட்டாராம். ஆனால் அவ்வளோ கொதிக்கிற எண்ணெயிலும் அவர் எழுப்பி நின்றாராம். அவருக்கு ஒன்று சேதம் வரல. लेकिन उबलने वाले तेल के बड़े अंडे में वो उठ के खड़े हो गया, उसको कोई हानि नहीं पहुंचा. सोचा कि इसको ऐसे मार नहीं सकता, क्योंकि यीशु का प्रेम मौत से भी ज़बरदस्त
பல்கி ஹே. ஆண்டுடைய ஆண்டவருடைய நேசமானது மரணத்தை போல வலிமையுள்ளதாக கொடியதாக இருக்கிறது. மரணம் ஒன்றும் செய்ய முடியல उसको, मौत उसको हरा नहीं सकता. इसलिए उसको पद्मू नाम के टापू में जहाँ कोई भी मनुष्य नहीं रहते थे वहाँ उसको तड़ीपार कर दिया. அதனால் பத்மு என்ற தீவில் நாட்கள் எந்த மனுஷனும் இல்லாத ஒரு இடத்துல அவனை கொண்டு போய் விட்டுட்டார். ஆனால் यीशुடைய वचनத்தின் निमित्तम எனக்கு उपद्रव வந்திருக்கிறது. योना कहता है यीशु के वचन के कारण, वचन बताने के कारण मुझे क्लेश आए, उपद्रव आई है. और यीशु मसीह की गवाही मैंने दिया. यीशु ஒரு சாட்சி சொல்கிறேன். ஆண்டவர் இயேசு சொன்ன காரியம் அதுதான். प्रभु यीशु मसीह हमसे यही मांगता है. प्रेरित 1:8 में, एक्ट्स 1:8, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவியினிடத்தில் வருவதில்லை பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியில் கடைசி வந்தோம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். और जब पवित्र आत्मा तुम पर आएगा तब तुम सामर्थ्य पाओगे और यरूशलेम और सारे यहूदिया और सामरिया में और पृथ्वी की चोट तक मेरे गवाही होगे. ईशु का आज्ञा है. ஆண்டு கட்டளையிட்ட கட்டளை. அதனால தான் கிறிஸ்தவங்க இயேசு பற்றி சொல்கிறாங்க. ईसाई लोग इसलिए यीशु मसीह के बारे में कहते होंगे यीशु कह कर के स्वर्ग राज्य उठाए जाने के पहले यीशु ने कह कर गया सारे लोगों को मेरे बारे में गवाही बताओ. இயேசு இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது சொல்லிட்டு போயிட்டார், கட்டளையிட்டு போயிட்டுருக்கிறார். எல்லாருக்கும் சாட்சி சொல்லுங்க. எருசலேமில், யூதேயா முழுவதில், சமாரியாவில், பூமியின் கடைசி பரிந்தமும், till the end of the world, ஆர்டிக் சர்க்கிள், அண்டார்டிக் சர்க்கிள், அங்கே வரைக்கும் போங்க, என்னை பற்றி சாட்சி சொல்லுங்க. அப்படி சாட்சி சொன்னதுனால யோவானுக்கு உபத்திரம் வந்தது, ஆனால் கவலைப்படலை. यीशु की गवाही बताने के कारण उसको दुख तकलीफ आया, डरा नहीं, अकेला बैठा है. लेकिन माँ प्रभु यीशु मसीह उसको ढूंढ कर आया. हालेलुया. और அங்கே இயேசு அவனை தேடி வந்தா. பயப்படாத. प्रकाशित वाक्य 1:18-19 में, रेवलेशन 1:18-19, வெளிப்படுத்தல் 1:18-19, மரித்தேன் ஆனால் இதை சதாகங்கள் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் தெருவில் உடையவராக இருக்கிறேன். मैं मर गया था, अब देख मैं युगान युग जीविता हूँ और मृत्यु और अधोलोक की कुंजियाँ मेरे ही पास है. आगे शायद 17 वचन 17 வசனத்தில், நான் அவரை பார்த்து செத்தவனை போல பார்த்து விழுந்தேன். அப்போது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவர் பிந்தினவர் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். जब मैं यीशु मसीह का दर्शन देखा, उसके पैरों पर मुर्दा सा गिर पड़ा और उसने मुझ पर अपना दाहिने हाथ रखकर यह कहा कि मत डर, मैं प्रथम और अंतिम और जीवता हूँ, मैं आदि में था, अभी भी हूँ, जिंदा परमेश्वर हूँ. நான் முதல்ல இருந்தவர், பிந்தி இருக்கிறவர், இப்போ உயிரோடு இருக்கிறேன், பயப்படாதே. அவனை திடப்படுத்தினா, उसको दाढ़स बांधा. और फिर यूहन्ना को सारे स्वर्ग राज्य बताया और भविष्य में परमेश्वर क्या करने वाला है ये सब बताया. பிற்பாடு யோவானுக்கு பரலோக ராஜ்யத்தை காண்பித்தார். இந்த பூமியில் இனி ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களாம் சொல்லிக் கொடுக்கிறார். உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாதே, மட்டரோ மட்டரோ. यीशु मसीह के बारे में गवाही. வெளிப்படுத்தல் 2:13, रेवलेशन 2:13, प्रकाशित वाक्य 2:13 में, வெளிப்படுத்தல் 2:13, உன் கிரியைகள் சாத்தானுடைய சிங்காசனம் நீ குடியிருக்கிறதையும் நீ நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடி கொண்டிருக்கிற இடத்துல உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றி விசுவாசத்தை நீ மறதலியாமல் இருக்க அறிந்திருக்கிறேன். எனக்காக உண்மையான சாட்சியாக இருந்த அந்திப்பா சாத்தான் குடி கொண்டிருக்கிற இடத்தின் மத்தியில் சாட்சியாக இருந்தான். அவனை கொண்டுட்டாங்க. ஆனாலும் யார் கொல்லப்பட்டாலும் சபை விசுவாசம் விட்டு மதலையாமல் இருக்கணும். मैं ये तो जानता हूँ कि तो वहाँ रहता है जहाँ शैतान का सिंहासन है और मेरे नाम पर स्थिर रहता है और मुझ पर विश्वास करने से उन दिनों में भी पीछे नहीं हटा जिनमें मेरा विश्वास योग्य साक्षी अंतिपास तुम में उस स्थान पर गाद किया गया जहाँ शैतान रहता है. लेकिन शैतान रहने वाले जगह पर जिंदा प्रभु यीशु मसीह के बारे में अंतिपा ने गवाही दिया.
लोग उसको बर्दाश्त नहीं कर सके, उसको हत्या कर डाले, मार डाले, फिर भी और लोग विश्वास से पीछे हटा नहीं. சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்துல போய் தைரியமாய் அந்திப்பா இயேசு குறித்து சாட்சி கொடுத்தார். அதனால் பொறாமை கொண்டு அவனை கொன்னுட்டாங்க. கொன்னாலும் கூட சபையின் ஜனங்கள் விசுவாசத்தை விட்டு விலகல. அப்படி தான் கர்த்தருக்காக நிற்கணும். இயேசு குறித்த சாட்சி, தீங்கு வந்தாலும் பரவாயில்ல, அனுபவி. यीशु मसीह के बारे में गवाही देने से दुख तकलीफ आए सह लो, क्योंकि रोमियो 8:17 कहती है, रोमर 8:17 हम यीशु मसीह के संग सहभागी है. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரமாக இருக்கிறோம். ஆனால் அப்படி ஆண்டோடைய சுதந்திரம் வேணும், இயேசுவை போல எல்லா ஆசீர்வாதம் வேணும், यीशु मसीह के समान परमेश्वर के सारे आशीष चाहिए तो கிறிஸ்துவுடன் கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அப்படி அவருடைய பாடுபட்டால் அப்படி ஆகும். जबकि हम यीशु मसीह के संग दुख उठाए कि उसके साथ महिमा पाए. आज दुख उठाओ, कल महिमा पाएंगे. இன்றைக்கு ஆண்டவருக்காக கஷ்டத்தை எடுத்துக்கொள்ளுங்க, நாளைக்கு மகிமைப்படுவீங்க. யோவான் 1:7-8, யோहन्ना 1:7-8 में, जॉन 1:7-8 யோहन्ना बपतिस्मा देने वाले के बारे में बाइबल कहते. யோவான் ஸ்நானம் குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். वो யோहन्ना गवाही देने आए कि ज्योति की गवाही दे ताकि सब उसके द्वारा विश्वास लाए. அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருந்தான். वह आप तो वह ज्योति न था, परंतु वो ज्योति की गवाही देने के लिए आया था. யோவான் 5:35 में, யோவான் 5:35, ஜான் 5:35, யோவான் 5:35 யோவான் எரிந்து பிரகாச விளக்காக இருந்தான். நீங்கள் சில காலம் அவனுடைய வெளிச்சத்தில் கழுகுற மனதாக இருந்தீர்கள். वह तो जलता और चमकता हुआ दीपक था और तुम्हें कुछ देर तक उसकी ज्योति में मगन होना अच्छा लगा. कुछ कालम थोड़े दिन जवानी के दिन में वो सेवा करने लगा. बस कुछ ही दिनों में हेरोद राजा उसको कैद करा के जेल में रखा था. फिर और राजा की पत्नी ने मांगा कर யோவான் बपतिस्मा देने के सर काट कर दे दिया. उसका हत्या हो गया. இந்த யோவான் ஆண்டவருடைய சாட்சி கொடுத்ததுனால ஏரோது ராஜா அவனை பிடித்து ஜெயிலில் கைது பண்ணி வைத்திருந்தார். ஆனால் ஒரு நாள் ஏரோதியா அவன் மனைவி கேட்டதுனால யோவானுடைய தலையை வெட்டி கொடுத்துட்டா. कुछ काल ना प्रकाशिता, आंध्र का प्रकाशिता, तो कुछ दिन के लिए प्रकाश किया. वो प्रकाश के द्वारा कई लोगों को खुशी आ गई. அப்படி பிரகாசித்தனால அநேகருக்கு கலிகுறுதல் வந்தது. கொஞ்சம் கதை பாடுறோம்ல, சின்ன கோர்ஸ் படித்துருமா? சரி, ஓகே, பிற படிக்கலாம். ஓகே, இன்னொரு காரியம் பார்த்துடலாம். லூக்கா 16:24, லூக்கா 16:24 में, லூக் 16:24 वचन அப்படி இருக்கட்டும். यीशु मसीह एक बात कहता है, एक शहर में एक गरीब लाजर था और अमीर था. अमीर मनुष्य तो खाते पीते मजा से रहता था, लेकिन गरीब को खाने के लिए कुछ नहीं मिलता था. ये अमीर के मेज से गिरने वाले टुकड़े से पेट भरना चाहता था. அந்த ஐஸ்வரன் நன்றாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறான். அது லாசரில் பிச்சைக்காரன் ஏழை, இவனுடைய இந்த பணக்காரனுடைய மேய்ச்சிருந்து விழுங்குற சின்ன சின்ன துணுக்கைகளால் தான் வயிற்று நிரப்ப ஆசைப்பட்டான். உடனே 2 பேரும் செத்துட்டாங்க. இப்போ दोनों मर गए. लाजर को ले जाने के लिए स्वर्गदूत आसमान से आकर उसको ले जाकर अब्राहम के गोद में परमेश्वर के आराम के स्थान में छोड़ दिए. 2 பேரும் மரித்தாங்க. தேவதூதர்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்தாங்க. லாசருவை அப்படியே கொண்டு போய் ஆபிரகாம் மடி என்னப்பட்ட ஆண்டுடைய இளைப்பாறும் ஸ்தலத்தில் விட்டுட்டாங்க. ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்படுகிறான். लेकिन श्रीमंत मनुष्य पाताल में तड़प रहा है. तब वो कहता है, தகப்பனே ஆபிரகாமே, எனக்கு இறங்கி லாசர் தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலை வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். और उसने पुकार कर कहा, हे पिता इब्राहिम, मुझ पर दया करके लाजर को भेज दे ताकि वह अपने उंगली का सिरा पानी में भिगोकर मेरे जीभ को ठंडी करे, क्योंकि मैं इस ज्वाला में तड़प रहा हूँ. शायद उसको पानी दिया होगा लाजर को. இவன் லாசருக்கு ஒரு தண்ணி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். சாப்பாடு கொடுக்கல, சாப்பாடு கீழே திந்துற சாப்பிடுன்னு சொல்லிட்டான்.
ஆனால் தண்ணி அண்ணா அந்த அண்ணா 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 டப்பால் தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின்னு இருப்பான். நான் தண்ணி கொடுத்தேன்னு அவன் எனக்கு கண்டித்து கூட இருப்பான். हाँ मैं उस समय उसको खाना तो नहीं दिया लेकिन पानी तो दिया था ना. पानी फोकट है ना, खाना का कीमत है. தண்ணி இலவசம் தானே, சாப்பிட தானே பைசா கொடுக்கணும். அதை நினச்சி லாசர் கட்டாயம் தண்ணி கொண்டுருவான்னு எதிர்பார்க்குறான். उसे याद करे लाजर तो पानी पिलाएगा ना मुझे. और அடுத்த வசனம் 25 வசனம் 25 वचन में अब्राहम कहते हैं, நீ பூமியில் உயிரோடு இருக்கிற காலத்தில் வான் நன்மைகளை அனுபவித்தாய், லாசர் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறான். टिट फॉर टैट. पर इब्राहिम ने कहा, हे पुत्र स्मरण कर कि तू अपने जीवन में अच्छे वस्तुएं ले चुका है, अच्छे अच्छे खाना पिया मस्त खाया. वैसे लाजर बुरी वस्तुएं, पर अब वहाँ शांति पा रहा है और तू तड़प रहा है. அன்னைக்கு நன்மைகளை அனுபவித்தாய், இன்றைக்கி நீ தீமை அனுபவிக்கிறாய். அவன் இன்னைக்கு தீமைகளை அனுபவித்தான், இன்றைக்கி நன்மை அனுபவிக்கிறான். उस दिन तू भलाई का मौज मस्ती कर रहा था, वो बेचारा कितने बुराई को सह लिया. आज उसको भलाई हो रहा है, तुझे बुराई हो रहा है, ये होएगा ना. जैसे यहाँ करते हैं उसका बदला तो वहाँ मिलेगा. இங்கே செய்கிற காரியத்துக்களை அங்கே நிச்சயம் ஆண்டவர் பதில் செய்வார். இன்றைக்கி ஆண்டருக்கா தீங்கு அனுபவித்தா கர்த்தர் நிச்சயம் நன்மை அனுபவிக்க வைப்பார். हालेलुया. अதான் அந்த வார்த்தை. आज परमेश्वर दुख उठाओ, कल परमेश्वर आपके लिए भलाई का भलाई देगा. அது 2 தீமோத்தேயு 2:3 दूसरा तीमुथियुस 2:3 में, 2 तीमुथियुस 2:3. நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் செய்வனா தீங்கு அனுபவி. मसीह यीशु के अच्छे योद्धा के नाई मेरे साथ दुख उठा. என் கூட இந்தியில் போட்டிருக்குது. போர் செய்வனா போர் வீரன், எந்த கஷ்டம் இருந்தாலும் பார்க்க மாட்டான், சத்ருவை அடிச்சுட்டே போவான். एक योद्धा, एक फौजी कितना भी दुख तकलीफ आए रोकेगा नहीं. आंधी को पार करके जाएगा, तूफान को पार करके जाएगा, नदी को पार करके जाएगा, लेकिन शत्रु के हड्डे को जाकर मारेगा. புயல் வந்தாலும் மழை வந்தாலும் காற்று வந்தாலும் முன்னேறி கொண்டே இருப்பான், எதிரியை உடைப்பான். அப்படி இயேசுவுக்காக நம்ம போர் செய்ய நிற்கணும், எதுக்கும் பயப்படக்கூடாது. यीशु के लिए योद्धा बनो, शूर वीर बनो, एक फौजी के समान आगे बढ़ते जाओ, क्योंकि हमारा कप्तान हमारे आगे जा रहा है. நம்முடைய சேனாதிபதி நமக்குள்ள போய்கிட்டு இருக்கிறாரு. தீங்கு வந்தால் பரவாயில்ல. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 5 வசனத்தில், 2 தீமோத்தேயு 4:5 में, 2 தீமோத்தேயு 4:5, 2 தீமோத்தேயு 4:5. நீ எல்லாவற்றிலும் மனத்தெளிவாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷ ஊழிய வேலையை செய்ய, உன் ஊழியத்தை நிறைவேற்று. तो सब बातों में सावधान रह, दुख उठा, सुसमाचार प्रचार का काम कर और अपनी सेवा को पूरा कर. कितने भी दुख आएंगे, अपना से वहाँ ஊழியத்தை நிறைவேற்று. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், பாடு வந்தாலும், தீங்கு வந்தாலும், ஒன்று சுவிசேஷ வேலையை செய்ய, உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்று. सुसमाचार प्रचार भी कर और तेरे लिए जो काम परमेश्वर है वो अपनी सेवा को पूरी कर. அப்போஸ்தலர் 20:24 प्रेरित 20:24 में, Acts 20:24. நான் ஒன்றுக்கு கவலைப்பட மாட்டேன், உயிரை பிரசனை அடைக்க மாட்டேன், என் ஓட்டத்தை முடிக்கணும், இயேசுவோட பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். मैं अपनी जान का परवाह नहीं करूँगा. अपनी दौड़ को पूरी करना है, उस सेवकाई को पूरी को जो मैंने परमेश्वर के अनुग्रह ईशु से पाई है. ईशु ने जो सेवा आपको दिया है, உங்கள் ஊழியத்தை நிச்சயம் யாரை பற்றி கவலைப்படாதங்க. உங்களுக்கு கத்துற ஊழியத்தை உங்கள்கிட்ட தான் கணக்கு வைப்பார். तुम्हारे हाथ में दिया सौंपा हुआ उस सेवा के बारे में तुमसे हिसाब मांगे, तुम्हारा सेवा पूरी करो. தீங்கு அனுபவி, दुख उठाओ, सुख पाएंगे. இன்றைக்கி தீமையில் அனுபவிங்க, தீங்கு அனுபவிங்க, நன்மை காண்பீங்க. ஜெபிக்க போகிற ஆண்டவரே, ஆமாம், இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய சாட்சிக்காக, அவருடைய வசனத்துக்காக நில்லுங்க. यीशु के वचन के लिए, उसके गवाही के लिए रुकेंगे. आइए प्रार्थना करें. गुड्डे उठ जाएंगे, खड़े எழுமிலிப்போமா, நம்ம ஜெபிக்க போகிறோம். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பேரியே ஐயா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பேரியே ஐயா, இரத்த
இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆराधனை. कितने ही बाधाएं मेरे जीवन में आए तुझसे नहीं हटूंगा. कितने ही बाधाएं मेरे जीवन में आए तुझसे नहीं हटूंगा. लहू बहाकर साक्षी कहूँगा निश्चय निश्चय पिता. लहू बगाकर साक्षी बनूंगा निश्चय निश्चय पिता. उद्धारक तू यीशु राजा आराधना आराधना. उद्धारक तू यीशु राजा आराधना आराधना. ஸ்துதிக்கிறேன் ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே. ஆமென்.